ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் ஸ்டைல் மேக்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணும்பொழுது நிறைய பேர் பேக் ஹோம் பண்ணி தான் ஹைலைட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஷார்ட்டர்ஸ் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பட்டு ஃப்ரிஸ் அவுட் ஆகாமல் அந்த ஹேர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் பண்ணுவாங்க. பட் அவங்க பேக் ஹோம் பண்ணாலுமே அது அந்தளவுக்கு ப்ராப்பராக நிற்கிறது இல்லை. சில பேர் கிளிப் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கிளிப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க எப்போ கலர் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த பேக் ஹோம் பண்ண ஹேர் எல்லாமே இன்பிட்வீனில் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கடைசியில் கலர் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கு தான் ஹேர் டச்ன்ற ஒரு டெக்னிக்கை நவடேஸ் நிறைய ஹேர் டச்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சில பேருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியறது இல்லை. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. செக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு தெரியுது சின்ன ஷார்ட் ஹேர்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஷார்ட் ஹேர்ஸ் நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக எல்லாமே பண்ணும்போது பேக் ஹோம் பண்ணுறேன். பேக் ஹோம் பண்ணிவிட்டு நான் திருப்பி ஃபாயில் அந்த கலர் அப்ளை பண்ணும்போது அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கலர் மிஸ்ஸி ஆகாமல் நம்ம ஹேர் டச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எடுக்க வேண்டிய செக்ஷன் எடுத்து முடிச்சிருங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ட்ரையரில் கம்பல்சரி நாசில் இருக்கணும். நாசில் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நாசிலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் யூஸ் பண்ண வேண்டாம், கோல்டு ஹேர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இதை ஜஸ்ட் உங்களுடைய செக்ஷனை கொஞ்சம் எலிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ரூட்லேருந்து மேலே வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் க்ளோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஹேரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டஸ்ட் பீசஸ் எல்லாமே வந்துடும். வந்த ஹேரை அழகாக புல் டவுன் பண்ணி செட்டில் டவுன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளாட் கிளிப்பை எடுத்து இந்த ஷார்ட்டர் பீசஸ் மேலே ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஈவனான அந்த செக்ஷன், அந்த நீங்கள் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ கலர், அந்த ஹேர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீவிங் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரைட்டாக பாலியாஜ் யூஸ் பண்ணுறதாலும் சரி, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பேக் ஹோம் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன ஹேர்னஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஈவனான செக்ஷன்ஸுமே கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் கலர் நல்லா பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய்.